இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போது ஒருவருடைய அதாவது அந்த எண்ணுக்காரர்கள் அவருடைய பிறவி எண், விதி எண். பிறவி எண் அப்படின்னா என்ன? பெர்சனாலிட்டி நம்பர் அண்ட் ஃபேக்ட் நம்பர். பிறவி எண் அப்படின்பது அவர் பெர்த் தேதியின் நம்பர் பிறவி எண். அதான் பெர்சனாலிட்டி நம்பர். ஒருத்தனுடைய பெர்சனாலிட்டி பற்றி, அவருடைய ஆளுமை திறமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பிறந்த தேதியை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவன் வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் பிறந்த தேதியும் பிறந்த மாதத்தையும் பிறந்த வருடத்தையும் கூட்டினால் அதனுடைய விதி எண் நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த விதி எண்ணை வைத்தும் நாம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் எந்த மாதிரியாக இருக்கப் போகிறான் என்பதையும் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். அன்பர்களே, நம்ம இப்ப ஒருத்தருக்கு திருமண தேதி என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் எந்த தேதியில் பிறப்போம் என்பது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது இறைவன் கையில் இருக்கிறது. அந்த நேரம், அந்த காலம், அந்த தேதி என்பது மிக முக்கியமானது. இப்ப இதெல்லாம் இயற்கையாகவே அமையக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய தந்தை 30ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். அவர் அறியாமலேயே 3 தேதியில திருமணம் நடந்திருக்கு. அதாவது ஜூன் மாசம் 3ஆம் தேதி அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த 3ஆம் தேதி அவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவர் பிறந்தது 30ஆம் தேதி, அவருக்கு திருமணம் 3ஆம் தேதி. நான் பிறந்தது 21ஆம் தேதி. எனக்கு திருமணம் நடந்தது அப்ப பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த 3ஆம் தேதியில் தான் திருமணமும் நடந்தது. அப்ப இந்த திருமணம் தேதிகளை எல்லாம் பார்த்தோமேயானால் நாம் நடக்கவில்லை, நாம ஏற்பாடு செய்யவில்லை. ஆனா அது அப்படியே இயற்கையாகவே ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். அவருக்கு விதிவசமாகவே அது சிறப்பாக அமைந்துவிடும். சில திருமண தேதியை நாம் சரியான எண்ணிற்கு அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். இப்ப திருமண தேதியை பொறுத்தவரையிலும் 4ஆம் தேதி, 7ஆம் தேதி ராகு கேது 5 வரக்கூடாது, 8 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. 8 என்ற சனியும் 2 என்ற சந்திரனும் 4 என்ற ராகும் 7 என்ற கேதுவும் அவ்வளவு சிறப்பான குடும்ப வாழ்க்கைக்கு உகந்த தேதிகள் அல்ல. நம்மகிட்ட இப்ப கேட்கிறவங்க எல்லாம் திருமண தேதியை குறிக்க வர்றவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில நல்லதா இருக்கான்னு பாருங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்கள் செலக்ட் பண்றாங்க. லீவு நாள்ல வருதா அது பார்க்குறாங்க, ஆனால் தேதியை பார்ப்பதில்லை. அதனால அந்த பிறப்பு தேதி, அதே மாதிரி திருமண தேதி என்பது அது ஒரு பிறப்பு மாதிரி. அந்த திருமண தேதியை நாம் சரியாக குறித்து கொடுக்க வேண்டும். அந்த திருமண தேதி உள்ளவர்களை எப்படி நாம் அதை குறித்து கொடுக்கணும் அப்படின்னா, திருமண நாள், அந்த திருமண தேதியானது கூட்டுத்தொகையாக இருந்தாலும் சரி, அந்த திருமண தேதியாக இருந்தாலும் கண்டிப்பாக ராகு, கேது, சந்திரன், சனி, புதன் ஆகிய தேதிகளை நாம் செலக்ட் பண்ணக்கூடாது. எண்ணிலை செலக்ட் பண்ணி திருமணத்தை வைக்கக்கூடாது என்பதனை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பர்களே, அதே மாதிரி திருமணம் மட்டுமில்லை, ஒரு காரியம், ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நாம் நடத்தணும்னா, திருமணமா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில போய் சேர்ந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் அந்த நாள் எப்படி நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னா நல்ல தேதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப 1ஆம் எண்ணுக்கூடியவர்கள், அதாவது 1ஆம் எண் அப்படின்னா அவருடைய பிறந்த தேதியா இருக்கலாம், அல்லது கூட்டுத்தொகை 1ஆக இருப்பவர்கள் நிச்சயமாக எந்த நாளில் அவர்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, எந்த தேதியில எந்த கூட்டுத்தொகை வரக்கூடாதுன்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8 நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பார்க்கணும். அதே மாதிரி 2 எண்ணுக்காரர்கள், அந்த 2ஆம் தேதி பிறந்த எண்ணம் கூட்டு எண் 2ஆக உள்ளவர்கள்
2 கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது. 4யும் பண்ணக்கூடாது, 5யும் பண்ணக்கூடாது, 7யும் பண்ணக்கூடாது, 8யுமே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க 2, 4, 5, 8, 9ம் செய்யக்கூடாது. இந்த 2ஆம் தேதிக்கு வந்து 9 இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த செகண்ட். இந்த 2ங்கிறத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். 3ஆம் எண்ணுக்காரர்கள் 4, 5, 6, 8 எண்ணங்களை செலக்ட் பண்ணக்கூடாது. 8ஆம் எண்ணையும் நம்ம செலக்ட் பண்ணாம இருக்கிறது சாலச் சிறந்தது. அடுத்து 4ஆம் எண்ணுக்காரர்கள் 4வை செலக்ட் பண்ணக்கூடாது, 5ஐ செலக்ட் பண்ணக்கூடாது, 8ஐயும் செய்யக்கூடாது. இந்த 8ஆம் தேதியை கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது. 5 அப்படின்னா 5 எண்ணுக்குரியவர்கள் 4, 5, 8. 4, 5, 8 எண்ணை தேதியையோ கூட்டு எண்ண வர மாதிரி சேரக்கூடாது. 6 உள்ளவர்கள் கண்டிப்பாக 6க்கு வந்து 3 பகை. 6க்கு 3 பகை, 4 பகை, 5 பகை, 8 பகை. இந்த எண்கள் எல்லாம் சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறத அப்போ 3, 4, 5, 8 6ஆம் தேதிக்குரியவர்கள் 6 எண்ணுக்குரியவர்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. 7ஆம் எண்ணுக்குரியவர்கள் 4, 5, 7, 8ஐ செலக்ட் பண்ணவே கூடாது. 8க்குரியவர்கள் வந்து 4, 5, 8 செலக்ட் பண்ணவே கூடாது. அதாவது 8ஆம் நம்பர் 8ஆம் தேதி பிறந்தவர்கள் ஒரு திருமண தேதி 4ஆம் தேதிக்குள்ள வைக்கக்கூடாது, 5ஆம் தேதி 8ஆம் தேதி வைக்கக்கூடாது. 9 எண்ணில் பிறந்தவர்கள் 2, 4, 5, 8 வரக்கூடிய நாட்கள் தேதிகளை எண்களில் செலக்ட் பண்ணக்கூடாது. சரியப்பா நாம செஞ்சிட்டோம். அவன் என்ன செய்யறான், மறுமாங்கல்யம். ஒரு மறுமாங்கல்யம்னா கோயில்ல போய் அதே கோயில்ல மறுபடியும் ஒரு மறுமாங்கல்யம் செய்து கொண்டமையானால் சிறப்பை தரும் என்பதனை இந்த இடத்துல நான் குறிப்பிட வருகிறேன். திருமண தேதி என்பது மிக முக்கியமான ஒன்று. மன வாழ்க்கை. ஒருவன் பிறக்கிறான், எதற்காக பிறந்தான்? அவன் மனமான பிறகுதான். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் காய்த்தால் தான் பலன். ஒரு விலங்கு இருக்கிறது, அது தன் இனவிருத்திகளை செய்தால் தான் பலன். ஒரு வாழை மரம் நட்டோம், கொலையே தள்ளல, ஈனவே இல்லை அப்படின்ற பலன் அல்ல. அதனால திருமண தேதியை the marriage date is very important for personal life. அவனுடைய வாழ்க்கையில திருமண தேதி என்பது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னா அந்த எண்ணுக்காரர்கள் எது விளக்கப்பட்ட எண்ணு இருக்கிறதோ அந்த தேதியிலே நாம அதை கண்டிப்பா செய்யக்கூடாது. கண்டிப்பா அது சிறப்பானதை தருவதாக இல்லை என்பதனை இந்த இடத்துல நாம பதிவு செய்கிறோம். அன்பர்களே, திருமண தேதி, திருமண எண், திருமண நாள் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதும் அந்த தேதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னா பாருங்க, நம்ம நினைச்சு பார்க்காம கூட நமக்கு அந்த 3ஆம் எண் ஆதிக்கம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். அதனால நம்மளை 3 தான் ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த நியூமராலஜி பற்றி நாம் இது ஏன் இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எண்கணிதம் எண்ணங்கள் நம்முடைய கண்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை இந்த இடத்துல நாம் பதிவு செய்கிறோம். அன்பர்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. உங்கள் ஜெய்பாபா கலைப்பிரியர், ஜோதிட ஆசிரியர் என்பதனை இந்த இடத்துல சொல்றோம். நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நம்ம இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 9786 420 325க்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெய்பாபா கலைப்பிரியர். அன்பு வணக்கங்கள்.